Hello my dear family. In this video we are focusing on looking. இன்னைக்கு wake up your vocabல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா look அப்படிங்கற verb இருக்குலையா இதுக்கு நம்ம different words நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதோட மீனிங் என்ன அப்படின்றத இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்க போறோம். If you are ready, let's get started. Stop learning. Never stop growing. Never stop seeking the brightest star. வீடியோ போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸ்ல டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வாகனங்கள் எல்லாம் அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டி மூவ் ஆகும் இல்லையா? ஸோ அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். த ரைட் ஆன்சர் இஸ் டெயில்கேட்டிங். டெயில்கேட்டிங். இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். நம்பர் 1 இன் அவர் லிஸ்ட் இஸ் இன்ஸ்பெக்ட். இன்ஸ்பெக்ட் அப்படின்றது லுக் சம்திங் வெரி கேர்ஃபுல்லி இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் சம் இன்ஃபர்மேஷன். ஏதாவது ஒரு தகவல் சேகரிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை வந்து சோதனையிடுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ காட் அவுட் ஆஃப் த கார் அண்ட் இன்ஸ்பெக்டட் இட் ஃபார் டேமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஷீ காட் அவுட் ஆஃப் த கார் அண்ட் இன்ஸ்பெக்டட் இட் ஃபார் டேமேஜ். காரை விட்டு வெளியில் வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அதை சோதனையிட்டாள், பார்த்தாள் அப்படின்றது. ஸோ டு லுக் சம்திங் வெரி கேர்ஃபுல்லி, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக பார்க்குறது, அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர் டு திஸ், இதே மாதிரி எக்ஸாமன் அப்படின்ற வேர்டும் சொல்லுவோம். எக்ஸாமன் அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? இதுவும் சோதனையிடுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான். டாக்டர்ஸ் பேஷண்ட்டை சோதனையிடுறது, ஸோ இந்த மாதிரி சோதனையிடுறதுக்கு எக்ஸாமன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த டாக்டர் எக்ஸாமன்ட் த பேஷண்ட் அப்படின்னு சொல்லலாம். த சயின்டிஸ்ட் எக்ஸாமன்ட் த சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த சாம்பிள்ஸை சோதனையிட்டார். அதே மாதிரி மருத்துவர் நோயாளியை சோதனையிட்டார். அவருக்கு ஏதாவது உடல் சரியாக இருக்கா, இல்லை ஏதாவது வந்து குறைகள் இருக்கா அப்படின்றத சோதனையிட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த எக்ஸாமன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் ஸ்டார். STARE, ஸ்டார். ஸ்டார் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். யாராவது ஒரு பர்சனை முறைத்து பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஸோ டு லுக் அட் சம்திங் ஆர் சம்படி ஃபார் அ லாங் டைம், நீண்ட நேரம் ஒருத்தங்களை வெறிச்சு பார்க்குறது அல்லது முறைச்சு பார்க்குறது அப்படின்றதுக்கு நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், why are you staring at me? ஏன் என்ன வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டு லுக் அட் சம்படி ஆர் சம்திங் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னா ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் திஸ், இந்த ஸ்டார் மாதிரி இன்னொரு வேர்ப் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா gawk. GAWK, gawk. இந்த gawk அப்படின்ற வேர்பையும் நீங்கள் டு லுக் அட் சம்படி ஆர் சம்திங் ஃபார் அ லாங் டைம், கொஞ்சம் வந்து முட்டாள்தனமாக பார்க்குறது, எந்த ஒரு என்ன சொல்கிறது பர்பஸ் அந்த மாதிரி இல்லாமல் சும்மா பார்க்குறது, வேடிக்கை பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம gawk யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் சிட் ஹியர் gawking at those girls அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் சிட் ஹியர் gawking at those girls. இங்கே உட்காந்துட்டு அந்த பொண்ணுங்களை வெறிச்சு பார்த்துட்ருக்காத அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே. லைக் இதே மாதிரி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்குது. GAZE, கேஸ். கேஸ் அப்படின்றது இது கொஞ்சம் நம்ம வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கேஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, he stood there gazing at the moon. He stood there gazing at the painting. அந்த பெயிண்டிங், அந்த ஓவியத்தையே அவன் வந்து வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்பர் 6 இன் அவர் லிஸ்ட் இஸ் கிளிம்ஸ். கிளிம்ஸ் அப்படின்றது டு see something or somebody for a short time. ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு பர்சனையோ அல்லது ஒரு பொருளையோ நம்ம பார்க்குறது, அப்படி நொடி பொழுதில் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு கிளிம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த கிளிம்ஸை நீங்கள் வேர்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நவுனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நவுனா யூஸ் பண்ணும்போது இதோட கேட்ச் அப்படின்ற வேர்போட சேர்த்து யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஐ காட் அ கிளிம்ஸ் ஆஃப் ஹிம் ஃப்ரம் த பஸ். நான் பஸ்ஸில் இருந்து அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பஸ் மூவ் ஆகிற ஸ்பீடில் நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது.
ஸோ ஒரு பொருளையோ ஒரு பர்சனையோ தெளிவாக பார்க்காம பார்ட்லி நம்ம வந்து பார்க்குறது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஷார்ட் டைமில் பார்க்குறதுக்கு நம்ம கிளிம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, now it's time for மலர்ஸ் டிப். மலர்ஸ் டிப் போகிறதுக்கு முன்னாடி லைவ் ஆன்லைன் செஷன்ஸ் ஆகஸ்ட் 20th 2 நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று மார்னிங் செஷன், மார்னிங் 10 to 11 AM ஒரு டைமிங்லையும், அதே மாதிரி ஈவினிங் 7 to 8 ஒரு டைமிங்லேயும் நியூ பேட்சஸ் வந்து கமெண்ட்ஸ் ஆகுது. நீங்கள் உங்களோட சீட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். யூ கேன் பிங் ஆர் கால் டு திஸ் நம்பர். ஓகே ஓகே, now it's time for your tip. நம்ம யாராவது ஒரு பொருளையோ அல்லது ஒரு பர்சனையோ நம்ம அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், என்னால் வந்து அதை பார்க்காம இருக்க முடியல, அவங்கள என்னால் பார்க்காம இருக்க முடியல, என்னுடைய கண்களை அகற்றவே முடியல, அப்படி ஒரு அழகு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, she is drop dead gorgeous, I can't take my eyes off her அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ that's it with the lesson today. இன்னைக்கு உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த கண் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கண் அடிக்கிறது, அதாவது 2 கண்களையும் சேர்த்து அடிக்கிறது, இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? அதே மாதிரி ஒரு கண் மட்டும் அடிப்போம் இல்லையா, இப்படி அடிக்கிறது, ஸோ இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Thanks for clicking this video. Meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.